Hello guys, welcome back to Rev to Head. Okay sir. செத்துருப்பா மனுஷன். ப்ரோ வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பச்சைமலை இடத்துல இருக்க எல்லா ஹில்ஸையும் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்ன ப்ராசஸ்னா இதுதான். எப்படின்னா பச்சைமலையில் இருக்க எல்லா மவுண்டன்ஸ் ஃபுல்லாக எல்லா ஹில்ஸையும் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம போகிறதே வந்து ரைட் போகிறதே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ரூட்டு, அந்த கிளைமேட்டு, ரோட்ஸோட பைக்கை கனெக்ட் பண்ணி அந்த ரைடை என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். ஓகே போகலாம். ஓகே ஓகே இந்த மிரரோட ஒரு பஞ்சாயத்தாக இருக்குப்பா. மறுபடியும் ஸ்டாக் மாறணும். பச்சைமலை யாரும் இந்த ரூட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரேராக இருக்கும் இந்த ரூட் வர்றது. இதெல்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டு ரூட்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி செக்ஷன்ஸை பொறுத்த வரையும் அன்எக்ஸ்ப்ளோர்டு ரூட்ஸ் தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடடா செம்மையாக இருக்கே. இந்த இடத்துல எதை ஸ்கிப் பண்ணுறதுனே தெரில. எதையுமே ஸ்கிப் பண்ண தொல்ல. ம் ம் ஆமாம். அப்போ இது வழியாக வந்துடும். என்னையா டெய்லில் தவையில வாசிச்சிட்டு இருக்க? இல்லை ஒட்டலாம் ஒட்டலாம். கைஸ் இங்கே வந்து எல்லா இடமுமே ஒரு இடமுமே வந்து ஸ்பாட் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹில்ஸ் மேலே ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ம் ஓகே. இப்போ நான் பச்சைமலைக்கு உள்ளே இருக்கோம். நடுவில் ஆமாம் ஆமாம். ம் ஓகே. ம் பெருமாள் கோயில் வந்து பார்த்தோன்னா அது இன்னும் போகணும். ஆஃப் ரோடாக இருக்கும், ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கும். ஓகே ஆமாம், ஓரளவு ஆஃப் ரோடாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ பார்த்தோன்னா அது நல்லாயிருக்கும். அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிக்க. ஓகே. இது வந்து இப்போ பார்த்தோன்னா போந்தப்பூர் ரோடு. போந்தப்பூர் போந்தை ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஓகே. நடுவில் இருக்க ஊர் இது ட்ரைபல் ஏரியா தான். ம் சின்னோண்டு ஊர் தான். ஓகே. நல்லா இருக்கும். ம் ஒரு ரூட் வந்து நல்லா இருக்கும். ஓகே. நல்லா பேரோட தான் இருக்கும். ஓகே. நடுவில் ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறேன். ம் ஓகே. ரெடி தானே? ஐ லீக் ஆகிட்டே இருக்கு. போலாமே. ஓ சாமியோ. ஓகே ப்ரோ, ஃபாலோ பண்ணு ப்ரோ அவரை. நாடக மேடை.
இன்னும் இந்த ஊரில் அந்த ட்ரெடிஷ்னலாக இந்த கிராமத்துலலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு தெரியுதா? எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஐ திங்க் அந்த ஓல்டு டைப் ஆஃப் ஜென்ரேட்டர் மிஷின் நினைக்கிறேன். ஓகே, ரோட் ஜிக்ஸாக்காக இருக்கும். நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் கொஞ்சம் புதுசு ரைடிங்க்கு. ஈவன் பைக் ட்ரைவ் பண்ணுறதே அவர் கொஞ்சம் புதுசு தான். பைக் வந்து அவர் பிரதரோடது, அவர் ரைட் பண்ணுறதில்ல, சும்மா லைட்டாக ரைட் பண்ணிட்டு வச்சுருவார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட அவர் ட்ராவல் பண்ணுறாரு. வாவ், வாட் அ பிளேசஸ். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காமலே போயிடாதீங்க. நிறைய பேர் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரூட்ஸையும் வந்து கவர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஹோல்டு. ஓகே, என்ன டாமி தொங்கிருச்சு? எந்திரிச்சிட்டாயா? வாவ். இந்த ஓ சூப்பர் நோவா சாங் இருக்குல்ல, அந்த சாங் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துக்குலாம் வந்தா. ஐயோ, பயலுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னென்னமோலாம் பண்ணுறான். ஓடு, சரணூட்டி ஏத்துறான். ஓகே, லைட்டாக ஜில்லுன்னு தான் இருக்குப்பா பிளேஸு. ரொம்ப இல்லை, லைட்டாக ஓரளவு சில்லுன்னு தான் இருக்கு. வேர் இஸ் த பீஸ் வருது. பொங்கல் செலிப்ரேஷன் ஊரில். ஆக்சுவலி என்ன, நம்மளை லீட் பண்ணிட்டு போகிறார்ல அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஆல்ரெடி இந்த ரூட் தெரியும். அதனால் மனுஷன் கேஷுவலாக ஒரு பாட்டுக்கு லீட் பண்ணிட்டு போகிறாரு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து சுற்றி பாருங்கள். நிறைய பேர் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன்றீங்க. பேசிக்காக ஒரு இடத்துக்கு ஒரு விஷயம், ஒரு ரூட் இருக்குன்னா அந்த ஒரு ரூட் மட்டும்தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க காமனாக. இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டு ரூட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். வேறு வழி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த ரூட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, போக முடியலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் போகணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாவ், சான்ஸே இல்லை. தெரியுதா, அந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே அந்த மவுண்டன்ஸோடு அப்படியே டச் ஆகி போகுது இந்த இடம். அதனால தான் செம்ம சில்லுன்னு இருக்குது போல். வாவ், இவனுங்க இந்த மாதிரி ஸ்பாட்டு பார்த்தாலே நின்றுவாங்களே. ஓகே, பைக் ப்ரோ, பைக்கை கேஸில் ஆஃப் பண்ணுங்க. கேஸ்லேயே ஆஃப் பண்ணுங்க, கீழே இறங்கிற போகுது. இருக்கு. ஓஹோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுக்கே அசந்துட்டா எப்படி ராசா? இந்த நம்மால் கூட்டு போகுதுல உள்ள. எக்ஸ்பல்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் டூரிங் மிஷின். வா ப்ரோ. வாவ் ப்ரோ, இதெல்லாம் யாருமே பார்த்துருக்கவே மாட்டானுங்க ப்ரோ இந்த சைட்லாம். ஆமாம், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம்.
ஓகே இந்த ரோட்டில் தான் போக போகிறோமா அப்போது இந்த பேர் ரிட்டன் போகும்போது. இந்த இடம் பேர் என்ன ப்ரோ சொன்ன? போந்தை. போந்தையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குப்பா, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, ட்ரை பண்ணுங்கள். போகலாமா? எல்லாத்தையும் போட்டு போகிறாங்க. ஐயோ காலில் என்னமோ குத்திருச்சு. ஓகே இப்போ போகலாம். என்னப்பா முள்ளு செடியெல்லாம் இருக்கு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட போறானுங்க. நீ பாடினதுக்கெல்லாம் இப்போ காப்பிரைட் சொல்லுவாது. அந்த லைன் என்ன பண்ண அப்படி நான் கவனிக்கவே இல்லை. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வேணால் தெரியும்ல, இந்த சைடில் இருக்க இந்த லோக்கல் ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல மீட்டப் இது பண்ணோம்ல. ஆமாம், அந்த ஊர். ஆக்சுவலி இங்கே இருக்கவங்களாம் ட்ரைபல் இல்லை. ஆமாம், ட்ரைபல் வில்லேஜ் எல்லாமே. ஓகே, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்பாட்லாம். ம் ம் இல்லை ஆக்சுவலி நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி பூட்ஸ் யாருட்டில் இவருக்கு ஓகே, மற்றபடி நம்மளுக்கு பூட்ஸ் இதெல்லாம் இதில் போகலாமா நெக்ஸ்ட்டு? இந்த மனுஷன் ஒரு தனி வைப்பில் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் போனோமே எங்க தெரியுமா போவோம்? அப்படியே ஏறி அந்த இந்த மலையில சுத்தி அங்கிட்டு தான் போவோம். எனக்கு ஆயில் பட்டிருக்குல டயர்ல, கார்னர்ஸ் லெஃப்ட்ல ஏறதுக்கு ஜோசிக்க வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டானுங்க. டீம்ல எவ்வளோ பேர் இருக்கோம்? 12 பேர் இருக்கோம் ப்ரோ. மொத்தம் 12 பேர் இருக்கோம் டீம்ல, 4 பேர் தான் வந்திருக்கோம். 8 பேர் மிஸ் பண்ணிட்டானுங்க. 8 பேர் மிஸ் பண்ணிட்டானுங்க. அவங்க புதுசாக ஜாயின் பண்ணுறேன்னு இருக்காங்க. நாங்கள் நீங்களே எடுங்க, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கேமரா கையில். என்ன ப்ரோ எறும்பா சொல்ல மறண்டியா? நீ ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்களா? அதை இதை தொலைச்சிட்டியோன்னு நினச்சேன் நான். நானும் குலாப் ஜாம் தான் நினச்சேன். போடுங்க போடுங்க, எல்லாம் ஹெல்மெட்டை தட்டி விட்டு போடுங்க. இன்னும் 4 ஸ்பாட் இருக்கு நம்ம போறோம். ஸ்பெசிஃபிக்கா ரைடுக்காக சூஸ் பண்ண ஸ்பாட். ப்ரோ பச்சை மலையில் பெருசாக எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம அந்த கிளைமேட்டோட அந்த ரூட்டோட ஜாலியாக வைப் பண்ணிட்டே போகலாம், அவ்வளோதான். சொல்லு ப்ரோ. ஆமாம் அங்கேயே உட்காந்துருந்தோம். ஆடங்கப்பா ஏ ஆமாம் ப்ரோ, செம்ம பாம்பு வச்சு எறும்புக்கு கொடு ப்ரோ. என்னது முத்தம் கொடுக்குதா? ஓகே போலாம்ல. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு க்ளவுட்ஸ்லாம். ஓகே இவங்களை பிடிக்காம விட்டோன்னா அவனுக்கு பாட்டுக்கு போயிடுவானுங்க. அப்புறம் நம்ம பின்னாடி பொறுமையாக உருட்டிகிட்டே தான் வரணும். கொஞ்சம் இவங்களை கீப்பப் பண்ணுவோம். ஊருக்குள்ளே போகிறானுங்க. வாவ் வாவ் தெரியுதா? அந்த ஃபாக் வந்து அப்படியே உள்ளே இறங்குது, அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. தெரியுதா சி? அச்சோ கையெல்லாம் விட்டு ஓட்டுறாங்களே, கையை விரிச்சுக்கிட்டே ஜாலியாக. இங்கே பாருங்க, பையன் வைப் ஆயிட்டான்.
இன்னும் ஒன்றுத்தையுமே அதை காணோம். ஓகே, ஏத்தாப்புல வண்டி வருது, பார்த்து பார்த்து. வாவ், என்ன ஒன்றுமே என்னடா அது ஒன்றுமே தெரில. செம்ம ஃபாகியாக இருக்கு, ஒன்றுமே தெரில. வாவ், செம்ம ஃபாகியாக இருக்குங்க. செம்மையாக இருக்கேப்பா. சரி, ட்ராவலிங்கோட பியூட்டியே இதுதாங்க. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு ட்ராவல் பண்ணுறதுன்னா ஓகே ஸ்லோ டவுன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ட்ராவல் பண்ணுறதுனா இப்போது சொந்தக்காரங்க ஒருத்தங்க இந்த ஊரில் இருக்காங்க, அங்கே வந்து போகணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கே போகிறத மட்டும்தான் ட்ராவல் நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி அழகெல்லாம் ரசிக்க மாட்டேன்றீங்க. நிறைய இடத்துக்கு நீங்களாக பைக் எடுத்துகிட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்லேயோ இல்லை வாடவர் இந்த இடத்துக்குன்னு ஏதாச்சும் கவர்மெண்ட்ஸோட வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் ஏதாச்சும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்து போயிட்டு வாங்க. ட்ராவல் எதில் வேணாலும் பண்ணலாம். ட்ராவலோட பியூட்டியாக இதுதான். இப்போனா ட்ராவல் வந்து எதில் வேணாலும் பண்ணலாம், நடந்து கூட ட்ராவல் பண்ணலாம், தப்பு இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும்ல, அது மாதிரி. ஸ்லோ டவுன். ஓகே, இப்போ அப்ஹில் ஏறுதுன்னு நினைக்கிறேன். யா, வாவ் வாவ் வாவ். இவனுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டானுங்கன்னா இந்த ரூட்டில் அப்படி போகும்போது எனக்கு ஏதோ நம்ம ஒரு சோலோ ட்ரிப்பாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் ஃபீல் ஆகும். இவனுக்கு திடீர்னு இல்லைன்னா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். பீஸ் வருது. ஓகே, நிறுத்திட்டாங்க வண்டியவே. அட கொய்யால. ஏய், பார்த்து போலாம்.
லிட்ரலி எனக்கு ஏதோ ஃபீல் எப்படி ஆகுதுன்னா இந்த கேரளா சைடில் போகிற அந்த மூணார் இருக்குல்ல, அந்த வியூ பாயிண்ட் ஹில் ஸ்டேஷன் சைடு அது மாதிரி போனோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. தமிழ்நாட்டிலே இவ்வளோ இடம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்கறதுக்கே போகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க ஸ்பாட்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டிலே நிறைய ஸ்பாட் இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் யாரும் சுற்றி பார்க்கவே போக மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு இங்கே சுற்றி பாருங்க, அப்புறமா வேறு எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இதாடா உங்கள் ஸ்பாட்டு. செகண்ட் கியர் போட்டு ஸ்லோ பண்ணிட்டான் வண்டியை. என்னப்பா ஒத்த அடி பாதையா இருக்கு? ஆ ஓகே ஓகே. ஏத்தத்துல இறக்கத்துலேயே கூப்பிட்டு போற, எந்த ஊருக்குள்ளே கூப்பிட்டு போற? நல்லா இருக்குப்பா. மரம் செடி ஆயிடுச்சா ப்ரோ? மரம் செடி முளைச்சிட்டு. நான் தான் பேர் கிரில்ஸ். அடர்ந்த சதுப்புதிகளை காட்டுப்பகுதிகளுக்குள்ள இருந்து அவர் வரும்போது கையிலேயே தலைக்கு போட்டு சுற்றி எடுத்து வந்துட்டு இருந்தார். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருந்தார். ஆ சரி ரைட், ஓகே போகலாமா? ஓகே ப்ரோ. என்ன பண்ணுற? கார்முகில்ட்ட எடுத்து கொடு, காணோம் தேடிட்டு இருந்தார். அப்படியா? நான்லாம் ஏற்றதெல்லாம் எனக்கு தெரியலல்ல. ஆ ஆமாம், நம்மளாம் கண்ணாடி போடல. தலைவர் கண்ணாடி போடாமல் வந்திருக்காரு. சூப்பராக இருக்கு தம்பி. லாரி போயிடுச்சா? போமா. இந்த எல்லாம் இப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு, இந்த சைடு பார்த்தாலும் அழகா இருக்கு, எந்த சைடு பார்த்தாலும் அழகா இருக்கு. இருப்பாங்க. பசிக்குதா? இங்கே ஒரு வானவில் முட்டாய். ஆ சொல்லு ப்ரோ. இந்த ரோடு இப்படியே போய் அந்த மலை ஏறி இறங்கும். இந்த மலையா? இந்த இப்போ நடுவில் தெரியுது. ஓகே ஆமாம், அது அடுத்து அந்த மலை ஏறி இறங்கும். ஓகே. இப்போ 5 மலை நம்ம இன்னைக்கு கவர் பண்ணுறோம் இன்னைக்கு. இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சரி ஓகே. வந்து எல்லாம் நினச்சிருக்காங்க சும்மா ஒரு ஸ்பாட்டு. அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மலை ஒன்றா சேர்ந்து மலை நடுவில் வேலியாக நிறையா. ஓகே. ட்ரைபல் பீப்புள் இருக்கனால ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போக பார்த்தோம்னா இந்த மாதிரி மலை ஏறி இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். அவன் ஆசைப்பட்டு சாப்பிட்றான். இல்லை கோயிலில் பிரசாதம் சாப்பிடல, குரங்கு பிரசாதம் சாப்பிட. இந்த மாதிரி தான். ஆனால் செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்ம பெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன வயசாயிருச்சா கார்முகில்? பிஸ்கட்டு கார்முகில் வந்து ரோடு நல்லா இருக்கு, புஷ் பண்ண முடியல, குஸ்தி ஆகிட்டான். வெயில் காலத்தில் கூட்டு வராங்க கார்முகில். அப்போ வந்து நிறையா கற்றுக்கலாம் உங்களுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு டயர்ஸை அப்டேட் பண்ண. ஓகே போகலாம். தண்ணீர் பள்ளம் இடம் பேர்.
இந்த இடத்துலையும் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க நல்லா தெரியுதா, நிறைய இடத்துல கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. வீரஸ் வேறு வழி இல்லாமல் மூடி விட்டேன், அது கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஒரு தடவை அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரைட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே ஹோல்டு. அந்த கார்லாம் தாண்டி வந்தோம் நம்ம. ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டோம். இத்தனையும் நம்ம ஒன்றும் ரேஷும் பண்ணல, ஆஸ் யூஷுவல் நார்மலாக வர மாதிரி தான் வந்தோம். இருக்க மாட்டேன் எங்காலும் வழியை வச்சு விட்றான், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கேன். அப்படி